தமிழக ஆயப்பேரவையிலே பட்டியலினம் பழங்குடியினம் இவருடைய ஆணையத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். எங்களுடைய ஆயர் மேதகு ஜீவானந்தன் சார்பாகவும் உங்களுடைய அனைத்து அலுவலர் சார்பாகவும் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துகின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 10ஆம் நாள் எழுச்சி நாளாக கருப்பு நாளாக கொண்டாடுகின்றோம். இந்த அடிப்படை காரணம் அந்த 1950ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் ஆணை பிரிவு 3 இருக்கின்ற அதை நீக்கி தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்த்து வலியுறுத்தி தமிழகம் முழுவதிலும் நாங்கள் பேரணியும் அமைதி பேரணியும் ஆர்ப்பாட்டமும் விளக்க கூட்டங்களும் கவன ஈர்ப்பு நிகழ்வுகளும் நடக்கின்றன. இந்த ஆண்டு இந்த 18 மறை மாவட்டத்திலும் ஒன்று சேர்ந்து வெவ்வேறு இடங்களிலே இந்த கவன ஈர்ப்பு கூட்டத்தை நடத்துகின்றோம். கிழக்கு மண்டலத்தில் திண்டுக்கல், சிவகங்கை, மதுரை ஆகிய இடங்களிலே அந்த 10ஆம் தேதியும் சிவகங்கை 9ஆம் தேதியும் இந்த கவனஈர்ப்பு கோரிக்கை கூட்டங்கள் நடைபெறுகின்றன. அடுத்தது மேற்கு மண்டலத்தின் சார்பாக தர்மபுரியிலும் சேலம், கோவை ஆகிய இடங்களில் ஒன்று சேர்ந்து பப்பிரெட்டி, சேலத்தில் இருக்க நாமக்கல் இந்த இடங்களில் இருக்கின்ற மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவளுக்கு முறையீடு அந்த பிரதம மந்திரிக்கும் முதல் மந்திரிக்கும் இதை அனுப்புகின்றோம். மேலும் நடுமண்டலத்தில் இருக்கின்ற திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் ஆகிய மறை மாவட்டங்கள் ஒன்று சேர்ந்து தஞ்சையில் சிவகங்கை பூங்கா, பனங்கல் கட்டிடம், தஞ்சாவூரிலே இந்த கூட்டத்தை நடத்துகின்றார்கள். 3000 அங்கே இருக்கின்றார்கள். வடக்கு மண்டலம் பாண்டிச்சேரியில், விழுப்புரத்திலும், சென்னை மயிலை மறை மாவட்டத்தில் அந்த பெரம்பூரிலும், செங்கல்பட்டு மறை மாவட்டத்தில் பைபாஸ் பேராலய வளாகத்திலும், வேலூரில் அண்ணா கலையரங்கம் அருகிலும் இந்த கவனஈர்ப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் தெற்கு மண்டலத்தில் பாளையங்கோட்டை, கோட்டாறு, தூத்துக்குடி, குழித்துறை ஆகிய அனைத்து மாவட்டம் ஒன்று சேர்ந்து பாளையங்கோட்டையிலே தெற்கு பஜார் லூர்துநாதன் சிலை அருகிலே பாளையங்கோட்டையிலே இந்த இந்த கூட்டத்தை நடத்துகின்றோம். அது மட்டுமல் அன்று கையெழுத்தின் மூலமாக அந்த பாரத பிரதமருக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் உங்களுடைய விண்ணப்பங்களை அறிவித்துக் கொள்கின்றோம். இதன் மூலமாக இந்த ஆண்டு மிக சிறப்பான முறையிலே இதிலே பல்சமய தலைவர்கள் இருக்கின்றார்கள், ஆயர்கள் இருக்கின்றார்கள், குருக்கள், கண்ணியர்கள், துறவிகள் இருக்கின்றார்கள், பொதுமக்கள் இருக்கின்றார்கள், பல்வேறு இயக்கங்கள் இருக்கின்றன. இது மட்டும் அரசியல் தலைவர்கள் அனைவரும் இருக்கின்றார்கள், இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் இருக்கின்றார்கள். அனைவரும் சேர்ந்து இந்த கூட்டத்தை நடத்துகின்றோம். உங்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள வருக என்று வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம்.